டென்ஷனா இருக்க, உன்னோட பல்ஸ் அதிகமாகுது. ப்ளீஸ் காம் டவுன். ராணி, ரிலாக்ஸ் ஆகு, ரிலாக்ஸ் ஆகு. ஐயோ தாடிகாரா, நீ ரூம்ல இருந்து வந்தப்பல இருந்து உன் மூஞ்சே சரியில்லை, ஆளே ஒரு மாதிரியா இருக்குதுன்னு தோணுச்சு. சரி, இவ்ளோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்குது, அந்த மேனேஜர் வேற திடீர்னு ஆக்சிடென்ட்ல போயிட்டானே, அதை நினைச்சுதான் நீ ஒரு மாதிரியா இருக்கிறன்னு நினைச்சு ஏமாந்துட்டயா? ஐயோ ராணி, இங்கதான் இருக்கியா? என்னமா ராணி, சித்தார்த் எங்க காணோம்? அதுவா தாத்தா, தாத்தா வண்ட சொன்னா அவர் பயந்துருவாரு, அப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க எல்லாரும் பயந்துருவாங்க. தாத்தா, தாடிகாரன் இங்கே இருந்தானா நடந்ததையே நினைச்சுக்கின்னு ஒரு மாதிரியா இருப்பான்னு நான் தான் வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வான்னு சொன்னேன். அவனும் சரின்னு போய்கிறான். ஒரு மாதிரியா தான் போனா. ஓ அப்படியா? அதுவும் நல்லதுதாம்மா. அவன் முன்ன மாதிரி இல்லம்மா, இதுக்கு எடுத்தாலும் ரொம்ப உடஞ்சு போயிடுறாம்மா. அப்புறம் நான் அந்த மேனேஜர் குடும்பத்துக்கிட்ட பேசிட்டேன், அத சித்தார்த் கிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். சரிம்மா ராணி, நான் வரேன். ராணி, ரிலாக்ஸா. இங்க என் கதையே பெரிய கதையா இருக்குது, இதுல உன் கதைய வேற நான் கேக்குறதா? போமா, நான் இப்ப உன் கதைய கேக்குற நிலைமையில எல்லாம் இல்ல. அட கேளு தாயி, அதுவே உனக்கு ஒரு வழியா கூட அமையலால. அங்காளபுரம்னு ஒரு ஊரு, முப்போகமும் விளையிற ஒரு பூமி, குறையாத தண்ணி கிணறு, எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கிற ஊருக்குள்ள ஒரு குலசாமி, அது பேரு தான் அங்காள பரமேஸ்வரி. அது பேர்ல தான் அந்த ஊரே இருந்துச்சு. அதுக்கு நாளுக்கு ஒரு பூஜையும் நேரத்துக்கு ஒரு நைவேத்தியமோன்னு மனசார அந்த ஊரு சனம் செஞ்சது. அந்த ஊர்ல தான் என் குடும்பமும் இருந்துச்சு. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவதாரம்னு ஒண்ணு நாகமா மாறி அங்க வந்து குடியேறி வாழ்ந்துச்சு. குறுக்கு மறுக்க அது போனதை பார்த்த எங்க சாணம் அத பாம்புன்னு நினைச்சு பயந்து அடிச்சு கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது சாமின்னு. அறியாத சனமெல்லாம் அதோட சாபத்தை வாங்கிட்டாங்க. அந்த சாமி அவதாரமான என்ன பாம்புன்னு நினைச்சு அடிச்சு கொன்ன ஊரான அங்காளம்மன்புரம் முழுக்க பொத்து பெருகி வளரட்டும், அங்க பாம்பெல்லாம் குடி வரட்டும்னு சொல்லி மறைஞ்சு போயிடுச்சு. அது நடந்து 1000 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊரோட பேரே மாறி அங்காளம்மன்புரம் 1000 புத்து கொண்ட புத்துப்பருத்தூர்னு ஆயிடுச்சு. அந்த ஊர்ல இருந்த ஒட்டுமொத்த சனமும் பாம்புகளுக்கு பயந்துட்டு அந்த ஊரையே காலி பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனா அந்த ஊரை விட்டு போக முடியாம நான் மட்டும் ஒத்தையா இன்னும் அனாதை மாதிரி இருக்கேன். என் ஊருக்கு போற பாதை எல்லாம் புத்தா பெருகி ஒருத்தரையும் உள்ள வரவிடாம உயிரோட போகவும் முடியாம ஆயிடுச்சு. அந்த புத்துக்கு மத்தியில ஒரு நாகம் கூட இருக்குமா? அதுவும் சாதாரண நாகம் இல்ல தாயி, இச்சாதாரி நாகம். இந்த பொண்ணு இச்சாதாரிய பத்தி சொல்லுது. இப்ப அந்த இடமே அந்த நாகத்தோட கோட்டையா மாறிடுச்சு. என்னோட சொந்த பந்தங்களும் யாருமே பயந்துகிட்டு அந்த பக்கமே வரதில்ல. நான் மட்டும் அந்த ஊரை விட்டு வர மனசு இல்லாம தன்னந்தனியா ஒத்த ஆளா நிக்கிறேன். சத்தியமா சொல்றேன், உன்னோட கதைய கேக்குற நிலைமையில நான் இல்ல. நானும் ஒரு இச்சாதாரி நாகத்தாலதான். நீ எதுவும் சொல்ல வேண்டாம் தாய். இவ்ளோ நேரம் நான் என் கதைய சொன்னல, இப்போ உன் கதைக்கு வரேன். எங்க உன் கைய காட்டு, அத பார்த்து நானே குறி சொல்றேன். சொல்றேன் கேளு. இப்படி செஞ்சா தாடிகாரன் அதோட வசியத்துல இருந்து மீட்டு எடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதெல்லாம் சரி, ஆனா இப்ப அந்த இச்சாதாரி என் வீட்டுக்காரனை எங்க கொண்டு போய்க்குதுன்னே தெரியலையே. உன் வீட்டுக்காரன் போட்டோ ஏதாவது இருக்கா?
அம்மா எதுக்கு கேக்குற? இல்ல நல்ல காரியமா தான் கேக்குறேன். காட்டு. இதுவா உன் புருஷன்? ஆமா. என்னம்மா என்னாச்சு? தாடிகார போட்டோவை பார்த்ததும் நீ என்னத்துக்கு ஷாக் ஆயிட்ட? வா. சித்தார்த், நீ இங்கேயே காத்திரு. இன்று இரவு நமக்கானது. நான் 12 நதிகளில் குளித்து அலங்காரம் செய்து கொண்டு உன் முன்னால் வந்து நிற்கப் போகிறேன். அதுவரை நீ எனக்காக காத்திரு. என்ன நீ சும்மா சும்மா விட்டுட்டு போற? இல்லை சித்தார்த், இதுவரை உங்களை விட்டு விட்டேன். இனி ஒரு பொழுதும் விட மாட்டேன். இதோ இப்போதே வந்து விடுகிறேன். எனக்காக காத்திருக்க மாட்டீர்களா? உனக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருப்பேன். உன் கட்டளைகளுக்கு அடிபணிகின்ற அடிமை நான். நீ சொல்வதே என் வேத வாக்கு. சரி, கட்டிலில் போய் அமருங்கள்.